ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டைஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ டைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல நான் உங்களுக்கு டைஸ் எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது சில ட்ரிக்ஸும் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டைஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். தமிழ்ல பகடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகடையில வந்துட்டு 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கும். இந்த 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸே வந்துட்டு அவங்க 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. இந்த டைஸையும் ஸ்டாண்டர்ட் டைஸ், அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிக்கிறாங்க. அது என்ன ஸ்டாண்டர்ட் டைஸ் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா இப்போ நமக்கு டைஸ் எப்படி இருக்கும், இப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்கும்னு வைங்களேன். இப்படிதான் டைஸ் இருக்கும். இதுல இந்த பொசிஷன் இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த பிளேஸுக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்பாங்க. இப்போ இந்த மேல் பகுதிக்கு ஆப்போசிட் என்னது? கீழ்பகுதி. அப்போ இந்த முன்பகுதிக்கு ஆப்போசிட் எது வரும்? பின்பகுதி ஆப்போசிட்டா வரும். அதே இந்த சைடுக்கு ஆப்போசிட் இந்த சைடு வரும். ஸோ டோட்டலா 6 சைடு இருக்கும். அந்த 6மே எதிர் பக்கமும், அந்த 6 சைடுக்குமே எதிர் பக்கம் வரும். இப்போ டாப் மேல இருக்கிறதுக்கு எதிர்பக்கம் என்னன்னா கீழே, ரைட் சைட்ல இருக்கிறதுக்கு எதிர்பக்கம் என்னன்னா லெஃப்ட் சைடு வரும். முன்னாடி இருக்கிறதுக்கு எதிர்பக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி. ஸோ இந்த ஆப்போசிட் ஃபேஸஸை வச்சு இந்த ஸ்டாண்டர்டைஸ சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் ஃபேஸ்ல வரக்கூடியது. இப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல 6 தான் வரணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, 7ன்னு வரும். அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேஸ்ல 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட்ல 5 தான் வரணும். இதையும் ஆட் பண்ணி பாருங்க, 7 தான் இருக்கும். அடுத்து ஒரு ஃபேஸ்ல 3ன்னு இருக்கும், இன்னொரு ஃபேஸ்ல 4 இருக்கும். ஒரு ஃபேஸ்ல 3, இன்னொரு ஃபேஸ்ல 4. இதையும் ஆட் பண்ணி பாருங்க, 7. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னா ஒன்றும் இல்ல, 2 ஆப்போசிட் ஃபேஸோட சம் வந்துட்டு 7ன்னு இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸோட எக்ஸாம்பிள். ஓகேவா? 2 ஆப்போசிட். இப்போ மேல வந்துட்டு 1ன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், கீழே 6 தான் இருக்கணும். ரைட் சைட்ல 4ன்னு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல 3 தான் இருக்கணும். ஃப்ரண்ட் சைட்ல 5ன்னு இருந்துச்சுன்னா பேக் சைட்ல 2 தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஆப்போசிட் சைட்ஸோட நம்பர்ஸை நம்ம எண்ணும் போது 7 அப்படிங்கிற சம் வரணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்ப நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் வந்துட்டு எப்படினாலும் இருக்கலாம். 1க்கு 1ஓட ஆப்போசிட்ல 4 இருக்கலாம், 2ஓட ஆப்போசிட்ல 3 இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு நம்பர்ஸும் வரலாம் இந்த நான் ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்த வரைக்கும். நமக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. ஏன்னா எந்தெந்த நம்பருக்கு டிஃப்ரெண்ட் 1க்கு 4 கொடுக்கலாம், எந்த மாதிரியான டிஃப்ரெண்டான நம்பர்ஸும் கொடுக்கலாம். சரியா? 1க்கு 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் வச்சுதான் எக்ஸாம்ல அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இந்த நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ் வச்சும் கொடுப்பாங்க, ஆல்பபெட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? சில சிம்பிள்ஸ் வச்சு கொடுப்பாங்க. இதுவுமே நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. ஆனா ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படிங்கிறது இதுதான். அதோட சம் வந்துட்டு 7ன்னு வரணும். நீங்க எங்க நீங்க யூஸ் பண்றக்கூடிய பகடை எடுத்து அந்த டைஸை எடுத்து கூட நீங்க பாருங்க. அதுல வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் 1, 6ன்னு தான் இருக்கும். 1க்கு ஆப்போசிட் சைடு 6 தான் இருக்கும், 2க்கு ஆப்போசிட்ல 5 தான் இருக்கும், 3க்கு ஆப்போசிட்ல 4 தான் இருக்கும். ஓகே, அது ஸ்டாண்டர்ட் டைஸ். கிளியர்? ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணலாம், ஒரே டெக்னிக் தான். அண்ட் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு டைஸ் வச்சு சொல்லி கொடுக்க போறேன். இதுலயே வந்துட்டு ஓப்பன் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதையும் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓப்பன் டைஸ் இந்த மாதிரி வித்தியாசமான பிக்சர்ல கொடுத்துருக்கிற டைஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் டைஸ் ஒரு பேசிக், இந்த ஆப்போசிட் சைடை பேசிக் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆப்போசிட் சைடோட கான்செப்டை வச்சு நம்ம எப்படி அந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 2 டைஸ் இருக்கு. இந்த மாதிரிதான் 2 டைஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, 2 டைஸ் கொடுத்துட்டு அதுல நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நானே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறேன், 2ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின். ஓகேவா? 2ஓட ஆப்போசிட் என்ன, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2லயும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் காமனா இருக்குது, 1 நம்பர் காமனா இருக்கு. அது என்ன நம்பர்?
இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ அந்த காமனா இருக்கக்கூடிய நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். காமனா இருக்கக்கூடியது இங்க 5, இங்க 5. அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். காமனா இருக்கக்கூடியது இங்க வந்துட்டு இந்த பக்கம் இருக்கு, இங்க லெஃப்ட் சைடு இருக்கு, அப்படிலாம் பார்க்க வேண்டாம். காமனா இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்துட்டோம், அவ்வளவுதான். அண்ட் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கிளாக் வைஸ்ல சுத்தணும். கிளாக் வைஸ் அப்படிங்கிற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ்ல சுத்தணும். கிளாக் வைஸ்னா என்ன? இந்த மாதிரி சுத்தணும். அந்த நம்பர் ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் எங்க இருந்தாலும் சரி, நம்ம கிளாக் வைஸ்ல சுத்தணும். இப்போ பாருங்க, 5 இங்க இருக்குன்னா கிளாக் வைஸ்னா இப்படி சுத்தணும். புரிஞ்சா? 5 இங்க இருக்குன்னா 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிளாக் வைஸ்ல சுத்தணும். ஓகே, கிளாக் வைஸ். இதுதான் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் அப்படின்னா ரைட் சைடு சுத்துறதா? இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப 5க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கு? அந்த கிளாக் வைஸ்ல சுத்தி பார்க்கணும். கிளாக் வைஸ்ல 5க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 6. அப்போ 5 எழுதிக்கோங்க. 5க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 6. அடுத்து 6க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 2. ஸோ கிளாக் வைஸ்ல அந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து ரெண்டாவது டைஸ் வாங்க. ரெண்டாவது டைஸ்ல கிளாக் வைஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 1. 5க்கு அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 1. அடுத்து 1க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? கிளாக் வைஸ்ல 4. ஸோ 4. இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2ஓட ஆப்போசிட்டா? இந்த இடத்துல 2 இங்க இருக்கா? அந்த 2க்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 தான். 2ஓட ஆப்போசிட் 4 தான் வரும். அப்ப 6ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டா 1ன்னு வரும். 1ஓட ஆப்போசிட் 6. சரி, அப்போ இந்த 5 இருக்கு. 5ஓட ஆப்போசிட் கேட்டுட்டாங்கன்னா இங்க இல்லாத ஒரு நம்பர், இங்க என்ன நம்பர் இல்லையோ அதுதான் 5ஓட ஆப்போசிட்டா இருக்க முடியும். இங்க 2 பிளேஸ்ல 5 கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வச்சு போட்டிருக்கிறோம். அண்ட் இந்த 5க்கே ஆப்போசிட் கேட்டுட்டாங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டைஸ்ல எத்தனை 1 2 3 4 5 6 இவ்வளவுதானே நம்பர்ஸ் இருக்கும். இதுல மத்ததுக்கெல்லாம் மேட்ச் ஆயிருச்சுன்னா, இப்ப இது 5க்கு மேட்ச் ஆகலைன்னா இங்க மிஸ் ஆகுற நம்பர் 3 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இங்க இல்லாத நம்பர் என்ன? 3 தானே, அது நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். சோ இவ்வளவுதான். கிளியர்? இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 3 வந்து இங்க காமனா இருக்கு. 3ங்கிற நம்பர் காமனா இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? கிளாக் வைஸ்ல அடுத்தடுத்த நம்பர் பார்க்கணும். இப்போ இங்க கிளாக் வைஸ்ல அடுத்தடுத்த நம்பர் பார்த்து எழுதிடுங்க. 3 4 6. இந்த 3யோட பொசிஷனை பார்க்கவே தேவையில்லை. இதுல இருந்து அடுத்தடுத்த நம்பரோட பொசிஷன் தான் கிளாக் வைஸ்ல நம்ம பார்க்கணும். அடுத்து இங்கேயும் 3 இங்க இருக்கு. ஸோ கிளாக் வைஸ்ல இதுக்கு அடுத்த நம்பர் 1, அதுக்கு அடுத்த நம்பர் 2. அப்போ 3 1 2 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ எந்தெந்த நம்பர்லாம் ஆப்போசிட்? 4ம் 1ம் ஆப்போசிட், 6ம் 2ம் ஆப்போசிட். அப்ப 3யோட ஆப்போசிட் எது வரும்? 5 தான் 3யோட ஆப்போசிட்டா வருது. 5 தான் இங்க என்ன? 3யோட ஆப்போசிட்டா வருது. அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அந்தந்த பொசிஷன்ல, அதுக்காக தான் நம்ம கிளாக் வைஸ்ல அடுத்தடுத்த நம்பரை ப்ராப்பரா பார்த்து போடணும். 3க்கு அப்புறம் 4னா 3க்கு அப்புறம் 6 போட்டுறாதீங்க, அப்ப தப்பாயிடும். ஆப்போசிட் நம்பர் தப்பா வந்துடும். 3க்கு அப்புறம் 1 தான் போடணும், 1க்கு அப்புறம் 2 தான் போடணும். 3 1 2 3 4 6 இப்படி போட்டாதான் இந்த 4ம் 1ம் மேட்ச் ஆகும், 6ம் 2ம் மேட்ச் ஆகும். இது என்ன மேட்ச் ஆகுதுன்னு சொல்றேன்? இது ரெண்டும் ஆப்போசிட் நம்பர்ஸ். ஆப்போசிட் நம்பர்ஸ், அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க 2 நம்பர்ஸ் காமனா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2 நம்பர்ஸ் காமனா இருக்கு. 2 டைஸ்லயும் பாருங்க, 2ங்கிறதும் இருக்கு, 3ங்கிறதும் இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல எப்படி நம்ம ஆன்சர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 2 நம்பர் தவிர்த்துட்டு வேற என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆப்போசிட் ஃபேசஸ் அப்படின்னு டைரக்டா இங்க நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இங்க 2 நம்பர் சேமா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அப்போ இந்த 2 நம்பரை விட்டுட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அது ரெண்டையுமே நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? அது 2 தான் ஆப்போசிட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 5யோட ஆப்போசிட் 6. 5க்கு 6 தான் ஆப்போசிட். அப்ப இந்த 2 3க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியுமானா? ஆமா முடியும். ஆனா எய்தர் ஆர் கேஸ் போடணும். எய்தர் அப்படிங்கிறது எய்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2ஓட ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. 2ஓட ஆப்போசிட் வந்துட்டு கண்டிப்பா 3 இருக்க முடியாது. ஏன்னா 3 வந்துட்டு பக்கத்துலயே இருக்கு. அப்ப 2ஓட ஆப்போசிட் வந்துட்டு இங்க இல்லாத நம்பர் என்ன? 1 இல்ல, 4 இல்ல. அப்ப 2ஓட ஆப்போசிட் 1ம் இருக்கலாம் அல்ல 4ம் இருக்கலாம். எய்தர் 1 ஆர் 4 இப்படிதான் நம்ம போடணும். அப்ப 3யோட ஆப்போசிட் எப்படின்னு கேட்டா, 3யோட ஆப்போசிட் வந்துட்டு இதுக்குமே எய்தர் 1 ஆர் 4ன்னு போடணும். ஏன் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு
கன்ஃபார்மா தெரியாது, கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. அதனால எய்தர் இருக்கலாம், 1ம் இருக்கலாம் இல்ல 4ம் இருக்கலாம். ஓகே, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் 3க்கு ஆப்போசிட்ல இருக்கணும், 2க்கு ஆப்போசிட்ல இருக்கணும். அதனாலதான் இந்த ஆன்சர் கொடுக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருந்துன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும், எய்தர் ஆர் போடணும். கிளியரா இருக்கா? ஓகே, அப்போ இந்த மத்த நம்பர் அப்படியே எடுத்தலாம். இந்த மாதிரி ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா 5க்கு ஆப்போசிட் என்னன்னா 6ன்னு சொல்லி டைரக்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 2, 3யோட ஆப்போசிட் கேட்டாதான் நம்ம எய்தர் ஆர் கேஸ் சூஸ் பண்ணணும், கவனமா. ஓகேவா? இங்க இல்லாத நம்பர் என்ன? 4ம் 1. அப்ப அந்த ரெண்டுல ஏதோ ஒரு நம்பர் தான் 2க்கும் 3க்கும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்க பாருங்க. இங்க என்ன கொஸ்டின்? 2 டிஃபரெண்ட் பொசிஷன் ஆஃப் டைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 6 ஃபேஸ் 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 வந்துட்டு கீழே இருக்கும்போது ரெஸ்டிங் பொசிஷன்னா டவுன் சைடு பொசிஷன்ல இருக்கும்போது ரெஸ்டிங் ஆன் 6, டவுன் சைடுல 6 இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல டாப்ல என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆப்போசிட்ல டாப்ல என்ன இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, டாப்போட ஆப்போசிட் வந்துட்டு பாட்டம், ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடுக்கு பேக் சைடு ஆப்போசிட்ங்கிற மாதிரி இங்க ரெஸ்டிங் பொசிஷன் பாட்டம்ல இருக்கிறதுக்கு டாப்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? அப்போ ஆப்போசிட் இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் நம்பர் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க ரெண்டுல காமனா இருக்கிறது எது? 6 தான். ரெண்டுலயும் காமனா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கணும். 6 இங்க இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 5. அப்போ 6, 3, 5 எழுதிக்கோங்க. தென் இங்க 6 இருக்குன்னா 6க்கு நெக்ஸ்ட் 4, 4க்கு அப்புறம் 2, 6, 4, 2. இப்போ ஈஸியா சொல்லிடலாம். இந்த இடத்துல 3க்கு 4 ஆப்போசிட், இந்த டைஸ்ல 3க்கு 4 ஆப்போசிட், 5க்கு 2 ஆப்போசிட். அப்ப இந்த 6க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன? 6க்கு ஆப்போசிட் நம்பர் இங்க என்ன நம்பர் இல்லையோ, இந்த 4 இடத்துல என்ன நம்பர் இல்லையோ அதுதான் 6ஓட ஆப்போசிட்டா வரும். அது என்ன? 1. 1 தான் என்ன? 6ஓட ஆப்போசிட் நம்பர். 6 வந்து ரெஸ்டிங் பொசிஷன்ல இருந்தது, நான் பாட்டம் பொசிஷன்ல இருக்கும்போது டாப் பொசிஷன்ல 1 தான் இருக்கும். அண்ட் இந்த டைஸ் என்ன பாருங்க, இந்த டைஸ் பாருங்க, ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்னன்னு சொன்னோம்? அதோட சம் வந்துட்டு 7 வரணுமா? இது ரெண்டோட சம் பாருங்க 7, இது ரெண்டோட சம் 7, இது ரெண்டோட 7, சம் வந்துட்டு 7 தான். கிளியரா? ஓகே, இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். ஓகே, எல்லாமே ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல, இங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்ப நம்ம மேல கண்டுபிடிச்சது இது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஏன்னு சொல்லுங்க, 6ம் 2ம் இருக்கு. அப்ப அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் தானே. ஓகே, ஒரு டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸா நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு கண்டுபிடிக்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா வாங்க. ஓகே, சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லது. அப்ப இங்க கண்டுபிடிச்சாச்சா? 6ஓட ஆப்போசிட் என்ன? இங்க இல்லாத நம்பர் எதுவோ அதுதான் 6ஓட ஆப்போசிட். நான் அடுத்த கொஸ்டின் ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கலாமா? இங்க இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு? 3 வந்துட்டு 3யோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் டு நம்பர் 3. இங்க 3 இருக்குல்ல, இந்த 3யோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே, அப்போ இங்க காமனா இருக்கிறது என்னது? 6ம் 4மே காமனா இருக்கு. 6ம் 4மே காமனா இருக்கு. இத நம்ம வித்தின் செகண்ட்ல போட்டுடலாம். 2 நம்பர் காமனா இருக்கு, 2 நம்பர்ஸ் காமனா இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 நம்பர் தானே ஆப்போசிட் நம்பர். இங்க 3, இங்க 1. அப்ப 3யோட ஆப்போசிட் என்ன? 1. அப்ப 3யும் 1ம் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி டைரக்டா போட்டுடலாம். இதுக்கு டைம் 2 செகண்ட்ல போட்டுடலாம். ஜஸ்ட் 2 நம்பர் சேமா இருக்குன்னு பார்க்க போறீங்க. இங்க 2 நம்பர் காமனா இருக்கா? சோ அப்ப காமனா இருந்ததுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆப்போசிட் வரும். 3க்கு 1 தான் ஆப்போசிட். கிளியரா? சரி, 10 கொஸ்டின். அடுத்து பாருங்களேன், கலர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வச்சு என்ன பேசிக் அதுதான். நம்ம அங்க என்ன கான்செப்ட் பார்த்தோமோ 1 to 6க்குள்ள நம்பர்ஸுக்கு என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே தான் கலர்ஸ்க்கு. இந்த ரெண்டு பிளேஸ்ல கலர்ஸ் எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. ரெட், இங்கே ரெட் இருக்கு, இங்கேயும் எல்லோ இருக்கு, இங்கேயும் எல்லோ இருக்கு. அப்போ ரெட்டும் எல்லோவும் 2 கலர்ஸ் வந்துட்டு காமனா இருக்கு. அங்க 2 நம்பர்ஸ் காமனா இருக்குன்னு பார்த்தோமா, இங்க 2 கலர்ஸ் காமனா இருக்கு. அவ்வளவே எடுத்துக்கோங்க. அப்போ உங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒயிட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒயிட் கலருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒயிட் கலருக்கு ஆப்போசிட் நம்ம டைரக்டா சொல்லிடலாம். வித்தின் 2 செகண்ட்ஸ் சொல்லிடலாம். ஒயிட்டுக்கு ஆப்போசிட் கிரீன். ஒயிட்டுக்கு ஆப்போசிட் என்ன? கிரீன். கிரீன் தான் ஆன்சர். இங்க என்ன கலர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க நம்பர்ஸ் கொடுத்த மாதிரி இங்க கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கிளியரா? அங்க இருக்க கலர்ஸ் பாத்துக்கோங்க. அப்போ எல்லோ ரெட்னு சொல்லிட்டு 2 கலர் காமனா இருந்தது.
அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 கலர்ஸும் தான் ஆப்போசிட் ஃபேஸஸ்ல வரும். ஸோ ஒயிட்டுக்கு கிரீன் தான் ஆன்சர். ஒயிட்டுக்கு கிரீன் தான் ஆன்சர் வரும். முடிஞ்சா சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப அடுத்து வேற ஏதோ பேட் ஆண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம பேசிக் இதுதான் யூஸ் பண்ண போறோம். என்ன, பேட்டும் ஆண்ட்டுமே காமனா இருக்கு. பேட்டும் ஆண்ட்டுமே காமனா இருக்கு. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டாகுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டாகுக்கு ஆப்போசிட் என்ன வரும், டைரக்டா போட்டுடலாமா? டாகுக்கு ஆப்போசிட் ஃபாக். அவ்வளவுதான். டாகோட ஆப்போசிட் என்ன, ஃபாக். கிளியர்? இதை நம்ம எவ்வளவு செகண்ட்ல சால்வ் பண்றோம்? ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். டைஸ்க்குலாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருந்தாலும் டைஸ் வந்துட்டு மினிமம் 5 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம் உங்களால. ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். 2 கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஒன்னு 1 நம்பர் காமனா இருக்கும், அப்பனா நம்ம அந்த கிளாக் வைஸ்ல எழுதணும். இன்னொன்னு 2 நம்பர்ஸ் காமனா இருக்கும், அப்பனா அது டைரக்டா நம்மளால எழுத முடியும். ஓகேவா? நான் மேல உங்களுக்கு எய்தர் ஆர் கேஸ் கொடுத்தல, அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரேரா தான் கேட்பாங்க. சப்போஸ் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்படி கேட்பாங்க, அந்த எய்தர் ஆர் வச்சு. இதுலயே பேட்டுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளால போடுறது கஷ்டம் தானே. பேட்டோட ஆப்போசிட் வந்துட்டு எதுனா கஷ்டம் தானே, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கேட்பாங்க. நம்ம வந்து எய்தர் ஆர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் பாருங்க டைரக்டா கொஸ்டின்ஸ் தான் கேட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பெரிய நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 11 to 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல 12ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 12ஓட ஆப்போசிட் போடலாமா? ரொம்ப ஈஸி. இங்கேயும் 15, 16 இருக்கு, இங்கேயும் 15, 16 இருக்கு. அப்ப 12க்கு ஆப்போசிட் என்ன, 14. போட்டே போயிட்டே இருக்கலாமா? ஜஸ்ட் எந்தெந்த நம்பர்லாம் 2 டைஸ்லயும் காமனா இருக்குன்னு நான் பார்த்தேன். 2 நம்பர் காமனா இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம டைரக்டா ஆப்போசிட் நம்பர்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்ப அடுத்து சிம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் வச்சு எப்படி போடுறது? சிம்பிள் கவனமா பார்க்கணும். இதுல எந்த சிம்பிள் காமனா இருக்கு? இங்க கேங்கிற சிம்பிள் காமனா இருக்கு, இங்க கேங்கிற சிம்பிள் காமனா இருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்க வந்து கொஸ்டின் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. கொஸ்டின்ல நானே கேட்கிறேனே, டி அப்படிங்கிற இல்ல இது இந்த கொஸ்டின், இதுல கொஸ்டின் ஆப்ஷன் வச்சு போடலாம். இதுக்கு ஆப்போசிட் நம்பர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டு. ஓகேவா? இங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எதெல்லாம் காமனா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கேங்கிற சிம்பிளும் காமனா இருக்கு, எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஆறுங்கிற சிம்பிள், அதாவது நம்ம ரூபி சிம்பிள் 2 இடத்துலயுமே இருக்கு. அப்போ இந்த டீயும் இந்த சி மாதிரி இருக்கிறது தானே ஆப்போசிட் பேர்ஸ். டீயும் சி மாதிரி இருக்கிறது தானே ஆப்போசிட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இந்த சி மாதிரி இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப தாராளமா டி அப்படிங்கறத செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. ரெண்டு சிம்பிள்ஸ் காமனா இருக்கு பாருங்க. கேஆர் காமனா இருக்கு, கேஆர் காமனா இருக்கு. அப்ப மிச்சம் என்ன வருதோ அது ரெண்டுமே ஆப்போசிட் பேஸ்ல தானே வரணும், ஆப்போசிட்டா தானே வரணும். அப்ப இந்த சிக்கு ஆப்போசிட் டி அப்படிங்கறத போட்டுக்கலாம். டீக்கு ஆப்போசிட் உங்களுக்கு கொஸ்டின் எதுனாலும் கேட்கலாம். டீக்கு ஆப்போசிட் என்னன்னா சீன் போடணும், சிக்கு ஆப்போசிட் என்னன்னா டீன் போடணும். அவ்வளவுதான். கிளியர்? சரி, இப்ப ஆல்பபெட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. டியோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. டி வந்து இங்க இருக்கு. இதுவுமே பாருங்க ஏபி ஏபி நம்ம பாக்குறது எல்லாமே 2 காமன் ஃபேஸ் தான் வருது. 2 காமன் ஃபேஸஸ் வச்சுதான் கேக்குறாங்க. ஏபி காமனா இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டியும் இயும் தான் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ டிக்கு ஆப்போசிட் இ அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப இங்க கவனமா பாருங்க, டாட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எது கேட்டிருக்காங்கன்னா 4 டாட்ஸ் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 4 டாட்ஸ் இருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 4 டாட்ஸ் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, மத்ததெல்லாம் வேரியா இருக்கு. அப்போ 2 இடத்துலயுமே காமனா எது இருக்கு, 4 இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், கிளாக் வைஸ்ல போடணும். அப்ப இங்க 4 இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4க்கு அப்புறம் 1 இருக்கு, 1க்கு அப்புறம் 2 இருக்கு, 4க்கு அப்புறம் 1 இருக்கு, 1க்கு அப்புறம் 2 இருக்கு. தென் இங்க 4 இங்க இருக்குன்னா 4க்கு அப்புறம் 6 இருக்கு, 6க்கு அப்புறம் 5 இருக்கு, 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 5. ஸோ அப்ப நம்ம இந்த கிளாக் வைஸ்ல எழுதிட்டோம். இந்த இடத்துல 4 இருக்குன்னா அதுக்கு அடுத்து நம்பர் எழுதணும். ஓகேவா? சிம்பிளா இந்த 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 பிக்சரை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நான் இப்படி கூட எழுதிடுறேன். 4 இங்க 4 இங்க 5 இங்க 6 இங்க 2 இங்க வந்து 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல 4ங்கிறது இங்கேயும் காமனா இருக்கு, இங்கேயும் காமனா இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து 1ம் 2ம் வரணும், அதுக்கு அடுத்து 6ம் 5ம் எழுதணும். புரிஞ்சா? இப்படிதானே நம்ம எழுதணும். ஓகே, அப்படி எழுதிட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 4 டாட்ஸுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 4 டாட்ஸுக்கு ஆப்போசிட் வந்து இங்க இல்லாத நம்பர் தான்.
ஏன்னா 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 5. அப்போ 4க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 3 தானே வரும். இங்க இல்லாத நம்பர் 4க்கு ஆப்போசிட் 3. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் தானே, ஸ்டாண்டர்ட் டைஸ். ஏன்னா ரெண்டு நம்பரையும் ஆப்போசிட் ஆட் பண்ணும்போது 7ன்னு. ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இதெல்லாம். அப்போ 4ஓட ஆப்போசிட் 3 அப்படிங்கிறது நமக்கு கிளியரா? ஓகே, அடுத்தடுத்த நம்பர் கிளாக் வைஸ்ல எப்படி போடுறோங்கிறத பாத்துக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிக் தான், தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். இருந்தாலும் நம்ம வந்து வித்தியாசமான கொஸ்டின் எடுத்துருக்கேன். நம்பரை வச்சே கொடுக்காம இந்த மாதிரி இந்த மாதிரி டாட்ஸ், ஆல்பபெட்ஸ், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய நம்பர், தென் வந்துட்டு இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வச்சுலாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து ஒரு முக்கியமான க்ளோஸ்டு டைஸ், ஓப்பன் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பகடைய திறந்து வச்சா இந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல ஒரு பாக்ஸுமே பகடை மாதிரிதான் இருக்கும். இவங்க பாக்ஸ்னும் கொடுப்பாங்க, சில டைம்ல ஓப்பன் டைஸ், க்ளோஸ் டைஸ் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அப்போ ஒரு பாக்ஸ இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அத க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஆப்போசிட்ல டாப்ல இருக்கிறதுக்கும் பாட்டம்ல இருக்கிறதுக்கும் என்னென்ன நம்பர் வரும், ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல என்னென்ன ஆப்போசிட்டா இருக்கிறதுல என்னென்ன நம்பர் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். எப்பவுமே அந்த ஒரு பாக்ஸ், ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் திறந்து வச்சீங்கன்னா இப்படிதான், இந்த ஷேப்ல தான் இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது எப்பவுமே இந்த 2ங்கிறதுக்கு ஆப்போசிட் இந்த 5 தான் இருக்க முடியும். இந்த வெளியே 2 நம்பர் நீட்டிட்டு இருக்கா, வெளியே ரெண்டு ஷேப் வந்துட்டு நீட்டிட்டு இருக்குல்ல, அந்த ரெண்டுமே எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் இப்படி வெளியே நீட்டிட்டு இருக்கிறது எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின்ல கூட சொல்றேனே, இந்த 7ம் 4ம் எப்பவுமே ஆப்போசிட் தான். 3யும் 7ம் எப்பவுமே ஆப்போசிட் தான். 3யும் 4ம் எப்பவுமே ஆப்போசிட். அப்போ அந்த ரெண்டும், அந்த வெளியே நீட்டிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆப்போசிட். அடுத்து இந்த உள்ள இருக்கிறதுல எப்படி பார்க்கணும்னா 1 விட்டு 1 ஆப்போசிட்டா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இந்த 3க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 4, 1க்கு ஆப்போசிட் 6. இந்த நடுவுல இருக்கிறதுக்கு என்ன பார்க்க போறீங்க? 1 விட்டு 1 அல்டர்னேட்டா பார்க்க போறீங்க. அல்டர்னேட் நம்பர்ஸ் வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எடுக்க போறோம். அவ்வளவுதான். வெளியே நீட்டிட்டு இருக்கிறது ரெண்டுமே ஆப்போசிட், அது போக உள்ள இருக்கிறது எல்லாமே அல்டர்னேட்டிவ். 1க்கு 6, 3க்கு 4, 2க்கு 5. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ கொஸ்டின் எந்த பாக்ஸ் ஃபார்ம் ஆகும், இப்போ நீங்க இதை மூடுனீங்கன்னா எது ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 2 இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு. 2, 1, 3. அதே இது ரெண்டாவது டைஸ் வச்சு பாருங்க. ரெண்டாவது டைஸ்ல 6, 3, 4. 4ம் 3யும் பக்கத்துல கொடுத்துருக்கான், அது பாசிபிளா? 4ம் 3யும் பக்கத்துல கொடுத்துருக்கான், அது பாசிபிளா? கிடையாது. ஏன்னா 4ம் 3யும் நமக்கு இங்க ஆப்போசிட். இந்த இடத்துல எதெல்லாம் ஆப்போசிட்? 4ம் 3யும் ஆப்போசிட், 2ம் 5ம் ஆப்போசிட், 1ம் 6ம் ஆப்போசிட். அப்ப இந்த 4, 3ய பக்கத்துல கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இந்த இடத்துல 4ம் 3யும் பக்கத்துல கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு. இந்த பாக்ஸை நம்ம மூடணும்னா நமக்கு இந்த பி ஆப்ஷனும் சரி, சி ஆப்ஷனும் சரி கண்டிப்பா வராது. அதே மாதிரி 1ம் 6ம் பக்கத்துல கொடுத்துக்கிறான், கரெக்டா வருமா? 1ம் 6ம் பக்கத்துல வரக்கூடாது. ஏன்னா அது ரெண்டும் ஆப்போசிட்டா வரணும். 4ம் 3யுமே ஆப்போசிட்டா தான் வரணும். பக்கத்துல வரக்கூடாது. அடுத்தடுத்த பொசிஷன்ல வரக்கூடாது, அட்ஜஸ்டன்ட் பொசிஷன்ல வரக்கூடாது. அப்ப இது 4வது ஆப்ஷனுமே தப்பு தானே. சோ இங்க ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏனா 1, 2, 3. இது இங்க பார்த்தாலே உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு, சரி, அட்ஜஸ்டன்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. அப்ப அதான் ஆன்சர், அதுதான் ஆன்சர். இந்த பாக்ஸை மடக்கணும் அப்படின்னா 1, 2, 3ங்கிறது தான் இப்படி காமிக்கிறது தான் கரெக்ட். 4ம் 3யும் பக்கத்துல காமிக்க கூடாது, ஏன்னா 4ம் 3யும் ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1ம் 6ம் பக்கத்துல காமிக்க கூடாது, ஏன்னா 1ம் 6ம் ஆப்போசிட் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இவ்வளவுதான். இதை மட்டும் தான் நம்ம போடணும். கிளியரா? இப்ப இது புரிஞ்சா? இதே மாதிரி இப்ப இந்த கொஸ்டின் ஆப்ஷனை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ல அந்த ஓப்பன் டைஸை வச்சுட்டு இந்த டைஸை வந்து க்ளோஸ் பண்ணியே காமிச்சிட்டாங்க. ஓகேவா? இங்க கொடுத்துருக்கிறது டைஸ் ஆர் பாக்ஸ், எனிதிங். நீங்க இந்த பாக்ஸ்ன்னு சொல்லலாம், டைஸ்ன்னு சொல்லலாம், எப்படினாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. அப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எதெல்லாம் ஆப்போசிட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க பாருங்களேன், இங்க ஏதாவது நம்பரு காமனா இருக்கா? இங்கேயும் ஒரு நம்பர் கூட காமனா இல்ல, ஒரு நம்பர் கூட காமனா இல்ல. அப்ப இங்க எதை வச்சுதான் நான் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா
6, 7, 4 எல்லாம் அட்ஜசண்டா வரணும். 5, 3, 8லாம் அட்ஜசண்டா வரணும். இது ஒரு கான்செப்ட். சரியா? பக்கத்துல இருக்கு. 5, 3, 8 பக்கத்துல இருக்கும். 6, 7, 4 பக்கத்துல இருக்கும். அப்ப இந்த 6, 7, 4 ஏதாவது கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இதை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க 7 இருக்கு, இங்க 4 இருக்கா? இங்க 7 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கு. 7ம் 4ம் இங்க பக்கத்துல இருக்கும்போது இங்க ஆப்போசிட்ல வருமா? வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க பக்கத்துல இருக்கும்போது அதை திறந்து வச்சோம்னா அது ஆப்போசிட்டுக்கு போகுமா? ஒரு பக்கத்துல இருக்க ஒரு நம்பர் திறந்து வைக்கும் போது ஆப்போசிட்டுக்கு போயிருமா? போகாது. அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துலயோ இல்ல இந்த இடத்துலயோ தான் வந்திருக்கணும். நாங்க வரல, அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல போயிருச்சு. அப்ப இந்த ஆப்ஷனை தாராளமா நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து 5ம் 8ம் இங்க வச்சு பாருங்களேன். 5ம் 8ம் இங்க பக்கத்துல இருக்கு. ஆனா இங்க ஆப்போசிட்டா கொடுத்துக்கிறான். அப்ப சரியா வருமா? 6ம் 4ம் போய் பாருங்களேன். 6ம் 4 இங்க பக்கத்துல இருக்கு, இங்க ஆப்போசிட்ல இருக்கு. அது சரியா வருமா? வராது. 5ம் 8மே ஆப்போசிட்டா வரக்கூடாது. ஏன்னா அது ரெண்டும் அட்ஜசன்ட்ல இருக்கு. கொடுத்திருக்கிற ஃபிகர்ல அட்ஜசன்ட்ல இருக்கும்போது ஆப்ஷன்ல அது ஆப்போசிட்ல கொடுத்துக்கிறான். அப்ப அது கண்டிப்பா வராது அப்படிங்கறத எடுத்துக்கணும். அடுத்து இங்கேயும் பாருங்க, 5ம் 8ம் ஆப்போசிட்ல இருக்கு. 5, 8 இங்க அட்ஜசன்ட்ல இருக்கும்போது இங்க எப்படி ஆப்போசிட்ல கொடுக்க முடியும்? 6ம் 7ம் இங்க அட்ஜசன்ட்ல இருக்கும்போது இங்க எப்படி ஆப்போசிட்ல கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ 6, 7 ஆப்போசிட்ல கொடுக்க கூடாது. அது அட்ஜசன்டா தான் இருந்திருக்கணும். ஆனா இந்த ஆப்ஷன்ல ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்ப இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. இங்க இருக்கக்கூடியதுல பாருங்க, இங்க பாருங்க, இதுல ஏதாவது 3, 4 ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. 3, 4 இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கா? இல்ல. 3, 4 வேற இடத்துல இருக்கு, 3 வேற இடத்துல இருக்கு. சோ 6ம் 8ம் பக்கத்துல இருக்கா? இல்ல. இது ரெண்டும் இங்க ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இங்கேயும் பக்கத்துல எல்லாம் கொடுக்கல, அட்ஜசன்ட்ல கொடுக்கல. அதே மாதிரி 7, 5 வந்துட்டு இங்க ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. இங்க அது பக்கத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இது என்ன ரெண்டு வேற ஒரே டைஸ பொசிஷனை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஒரே டைஸ பொசிஷன் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க வந்து 6ஓட ஆப்போசிட் 8, 3ஓட ஆப்போசிட் 4, லாஸ்டா 7ஓட ஆப்போசிட் 5 அப்படிங்கிறது தான் ஃபைனல். கிளியரா? இந்த 7க்கு இது ஆப்போசிட், 4க்கு ஆப்போசிட் 3, 6க்கு ஆப்போசிட் 8. இப்படி இருக்கிறது தான் இந்த மாதிரி அந்த டைஸையே அப்படி தலைகீழ எடுத்து வச்சிருக்காங்க. 7க்கு ஆப்போசிட் 5 வந்து இங்க கீழே இருந்திருக்கும். இங்க அந்த 5 மேல காமிச்சிருக்காங்க. அப்படி திருப்பி வச்சிருக்காங்க. அந்த டைஸ் அப்படி திருப்பி வச்சு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க. நமக்கு பேசிக் தெரியும், பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே ஆப்போசிட்ல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 6, 7, 4 வந்துட்டு மூணும் பக்கத்துல இருக்கக்கூடியது. அதனால அதை ஆப்போசிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா அதை ரிமூவ் பண்ணிடலாம். 5, 3, 8 அப்படிங்கிறது முழுக்க பக்கத்துல இருக்கிறது. அதை எங்கேயாவது ஆப்போசிட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு. ஆப்போசிட்டா வரக்கூடாது அப்படிங்கறத பேசிக் லாஜிக் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இங்க இதுவும் அதே மாதிரியேதான். இந்த வெளியே நீட்டிட்டு இருக்கிறது எப்பவுமே ஆப்போசிட்டா வரும். 3க்கு ஆப்போசிட் 5. அப்ப உள்ள இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 விட்டு 1 பார்க்கணும், அல்டர்னேட்டிவா பார்க்கணும். 1க்கு ஆப்போசிட் 2, 6க்கு ஆப்போசிட் 4, 6க்கு ஆப்போசிட் 4. இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1ஓட ஆப்போசிட் 2, ஆப்ஷன் ஏ 2 ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கு. சிம்பிளா? ஓகே, சரி. இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி மூணு டைஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன பண்றது? டைஸ் கொடுத்து 5ஓட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஏதாவது 2 எடுத்தா போதும். ஏதாவது 2 எடுங்க, உங்களுக்கு ஆன்சர் தாராளமா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 டைஸுமே எடுக்கிறேன். நீங்க எந்த 2, செகண்ட், தேர்ட் எடுக்கலாம், இல்ல தேர்ட் ஃபர்ஸ்ட் கூட எடுக்கலாம். ஏதோ 2 எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா நமக்கு 2 எடுத்து கண்டுபிடிக்கிறது தான் தெரியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் 2ல காமனா எது இருக்கு? 1 இருக்கு காமன். அப்ப அந்த 1 வச்சே போலாம். 1, 2, 4, 1, 2, 4. இங்க 1, 3, 6. சோ 1, 2, 4, 1, 3, 6. 1, 2, 4, 1, 3, 6. 4ஓட ஆப்போசிட் 6, 2ஓட ஆப்போசிட் 3. அப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? இங்க இல்லாத நம்பர் 5. சோ 1ஓட ஆப்போசிட் 5 தான் வரும். ஆன்சர் 5ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ஓட ஆப்போசிட் 1ன்னு போட்டு. கொஸ்டின் என்ன கேட்டா என்ன? நமக்கு எல்லாத்தோட ஆப்போசிட்ஸும் தெரியும், எல்லா நம்பர்ஸோட ஆப்போசிட்டும் தெரியும்.
5ஓட ஆப்போசிட்னா என்ன 1, 1ஓட ஆப்போசிட்னா என்ன 5 அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஓகே, 5ஓட ஆப்போசிட் இங்க 1ன்னு ஆன்சர் பண்ணி போட்டோம். எந்த 2 நாளும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க செகண்ட் தேர்டை கூட எடுங்களேன். செகண்ட் தேர்டுல 2 நம்பர் காமனா இருக்கு, அப்போ கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எய்தர் ஆர்ல வரும். 2 நம்பர் இங்க பாருங்க 1 3 இருக்கு. அப்போ 6 4 மட்டும் தான் ஆப்போசிட்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மத்ததுக்கு பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 எடுத்தாதான் பெர்ஃபெக்டான கரெக்ட் ஆன்சர்ஸ் வரும். இதுக்கு வந்துட்டு வராது. இது 2ஐயும் 3ஐயும் எடுத்தோம்னா வராது. அப்ப 3ஐயும் ஃபர்ஸ்டையும் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் எடுத்து பார்த்தோம்னா வருமா? அதுக்குமே வராது. ஏன்னா இங்க 4-1 இங்கேயும் 4-1 இருக்கு. 2-3 ஆப்போசிட் இருக்கு. இப்போ இப்படி வேணா பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்க, செகண்டையும் தேர்டையும் எடுக்கிறேன்னு வைங்களேன். செகண்ட் தேர்டுல 1-3 கட் ஆயிடுச்சுன்னா 6உம் 4உம் ஆப்போசிட்டா வருது. அதே தேர்டும் ஃபர்ஸ்டையும் எடுங்க. தேர்டும் ஃபர்ஸ்ட்லையும் எடுத்தீங்கன்னா 4-1 காமனா இருக்கு. அப்போ 2ம் 3யும் ஆப்போசிட். 2ம் 3யும் ஆப்போசிட். செகண்ட் தேர்டை வச்சு நான் 6-4 ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிட்டேன். தேர்ட் ஃபர்ஸ்ட் டைஸை வச்சு 2-3 ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அப்போ இதுல பேலன்ஸ் இன்னும் என்ன இருக்கு? 1ம் 5ம் மிஸ் ஆகிற நம்பர் என்ன? 1ம் 5ம். அப்போ 1ம் 5ம் தான் அடுத்து இருக்கக்கூடிய ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி இந்த டைஸை நீங்க மாத்தி மாத்தி என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க இந்த டைஸை கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஒரே நம்பர்ஸ் தான் ஆப்போசிட் வரப்போகுது. 1க்கு 5 தான் வரும், 2க்கு 3 தான் வரப்போகுது, 4க்கு 6 தான் வரப்போகுது. எந்த மாதிரி கான்செப்ட், எந்த டைஸ் செகண்ட் எடுத்தாலும் சரி, தேர்ட் எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட், செகண்ட் தேர்ட், தேர்ட் ஃபர்ஸ்ட், எது எடுத்தாலும் ஆன்சர் இதுதான் வரப்போகுது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இங்க 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ ஏதாவது 2 எடுத்துக்கலாம். இது 2ஐயும் எடுத்தோம்னா 5 காமனா இருக்கா? 5 காமனா இருக்கு. அப்போ 5க்கு அடுத்து 3 6 5 1 4 5 1 4 5 3 6. 1ம் 3யும் ஆப்போசிட், 4ம் 6ம் ஆப்போசிட், 5ம் 2ம் ஆப்போசிட். அப்போ 1 3 ஆப்போசிட்னா அவங்க கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்கான். 1க்கு ஆப்போசிட் என்னன்னு 3 ஆன்சர் டைரக்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேணும்னா எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னதான் பார்த்தாலும் இந்த ஆப்போசிட் வர்றது மாறவே மாறாது. கரெக்டா செக் பண்ணீங்கன்னா என்ன நீங்க மாத்தி மாத்தி இந்த 4 பீசஸ்லயும் செக் பண்ணி பார்த்தாலும் 2 செக் பண்ணி பார்த்தா 2க்கு 5 தான் வரும், 1க்கு 3 தான் வரும், 4க்கு 6 தான் வரும். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து வந்து ஒரு ஓப்பன் ஃபேஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, நல்லா எல் பி ஓ கியூ. ஸோ எல் ரெண்டு காமனா இருக்கு. இப்போ LNQ LOP. ஸோ என்னும் ஓவும் எப்பவுமே ஆப்போசிட்டா வரணும், கியூவும் பியும் எப்பவுமே ஆப்போசிட்டா வரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? என்னும் ஓவும் ஆப்போசிட்டா இருக்கணும், கியூவும் பியும் ஆப்போசிட்டா இருக்கணும். இங்க கொடுத்துருக்கிறதுல NO வந்துட்டு எங்கேயாவது பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு NO இங்க பக்கத்துல இருக்கு. இப்படி பக்கத்துல வரலாமா? வரக்கூடாது. NO ஆப்போசிட்ல தான் வரணும். இந்த இடத்துல NO பக்கத்துல தான் இருக்கு, QP பக்கத்துல இருக்கு. ஸோ இது பார்க்கலாம். இது உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். மற்ற ஆப்ஷன்ஸை நான் எலிமினேட் பண்ணலாம். NO பக்கத்துல இருக்கக்கூடாது. இங்க NO ஆப்போசிட்ல இருக்கு, QP ஆப்போசிட்ல இருக்கு. நமக்கு இதுதான் ஆன்சர் வரும். இந்த இடத்துல QP பக்கத்துல தான் இருக்குது. பாத்தீங்கன்னா இதை நீங்க மடக்குனீங்கன்னா இது பக்கத்துல தான் வரும். QP இங்க பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும், NO இங்க பக்கத்துல தான் இருக்கு. இப்ப Lக்கு ஆப்போசிட் என்ன வரும்? M. இங்க கொடுத்துக்கிற நம்பர்ஸ் வச்சு இங்க மிச்சம் என்ன நம்பர் இருக்கும் பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா M தான் வரும். ஓகே, Lக்கு ஆப்போசிட் M. ஆனா இங்க Lலும் M அட்ஜசன்ட்ல கொடுத்துக்கிறான். இங்க L தான் N-ம் அட்ஜசன்ட்ல கொடுத்துக்கிறான். சோ இதுல உங்களுக்கு புதுசா என்ன விஷயம் நம்ம இங்க பாக்குறோம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த Q இந்த பொசிஷனுமே அட்ஜசன்ட் தான், பக்கத்துல இருக்கக்கூடியதுதான். இதுவுமே பக்கத்துல இருக்கக்கூடியதுதான். இதுவுமே இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த 5 பொசிஷனுமே பக்கத்துல வர்றதுதான். ஓகேவா? இப்போ ஏன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்க இதை க்ளோஸ் பண்ணுங்களேன். இதை இப்படி மூடும் போது இந்த P வந்துட்டு இந்த பொசிஷனுக்கு போகும், இந்த N வந்து இந்த பொசிஷனுக்கு வரும். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப Pயும் Nனும் பக்கத்துல போயிடும்ல, ஓவும் Nனுமே பக்கத்துல போயிடும்ல. சோ ON எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கணும். இங்க பக்கத்துல இருக்கு, சோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே ON பக்கத்துல இருக்கு, இந்த ஆப்ஷன் வராதுன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே ON பக்கத்துல இருக்கு, சோ இந்த ஆப்ஷன் வராதுன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பாக்ஸ் நீங்க மூடி பார்க்கணும். சரியா? இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடியத
பாக்ஸை மூடினீங்கன்னா இது ரெண்டும் ஆப்போசிட் வரும், கியூவும் எண்ணும் ஆப்போசிட் வரும், எல்லும் எம்மும் ஆப்போசிட் வரும். இது ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துக்கிறாங்க. ஆனா தெளிவா இருந்துக்கோங்க. இந்த பொசிஷன்ல இருக்கிறதுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன கான்செப்ட் தெரியும், NO ஆப்போசிட்ல வரவே கூடாது. அப்ப இங்க NO ஆப்போசிட்ல இருக்கா? இல்லவே இல்ல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லும் எம்மும் ஆப்போசிட்டா இருக்கு, NO ஆப்போசிட்டா இருக்கு, QP ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு போயிட்டே இருக்கோம். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன 3, 5 ஆப்போசிட், 3யும் 5ம் ஆப்போசிட், 1ம் 2ம் ஆப்போசிட், 1, 2 ஆப்போசிட், 6, 4 ஆப்போசிட், 6, 4 ஆப்போசிட். முடிஞ்சா? அப்போ இங்க கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கணும். என்ன பார்க்கணும்? 1, 2 வந்து பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாது. இங்க 1, 2 பக்கத்துல பக்கத்துல வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். 1, 2 ஆப்போசிட்ல தான் இருக்கணும், பக்கத்துல வரக்கூடாது. அதே மாதிரி 5, 3 ஆப்போசிட்ல தான் இருக்கணும், பக்கத்துல வரக்கூடாது. தென் இதுல 1, 2 ஆப்போசிட்ல தான் இருக்கணும், ஆனா பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாது. அப்ப இதுவும் ரிமூவ். 1, 2 இங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கு, வரக்கூடாது தானே, ஆப்போசிட்ல வரணும். அப்ப அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் 4, 3, 2, 4 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு, இங்க 2 இருக்கு. அது 3ம் பக்கத்துல வரலாம். ஏன்னா இது 2 இது 3மே எதுவும் ஆப்போசிட் கிடையாது. 4க்கு ஆப்போசிட் 6 தான், 2க்கு ஆப்போசிட் 1 தான், 3க்கு ஆப்போசிட் 5 தான். அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சா? சிம்பிள். டைஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நம்ம வந்து டைஸ்ல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ எல்லா டைப் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை.